உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இப்பொழுது ஆனி மாத ராசி பலன். மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் போன மாதம்லாம் உங்களை அப்படியே படுத்தி எடுத்திருப்பார். ஏன்னா புதன் வக்ரத்தில் இருந்தார். பட் தைரியத்துக்கு குறைவு இல்லாமல் இருந்திருக்கும். இடத்துல அந்த 12ஆம் இடத்துலேருந்து வக்ரம் அடைவது, தான் வீட்டுக்கு 12லிருந்து வக்ரம் அடைகிறது கூட ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறனாலும் மன தைரியத்தை நிறையா தந்திருப்பார். இப்போ ஜூன் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி இருக்கிற நிலையில் ஆனி 19ஆம் தேதி மிதுனத்துக்கே பயிற்சி ஆகிறார். அப்போது அது வரைக்கும் 1லிருந்து 18 வரைக்கும் உங்களுக்கு ரிஷபத்திலேயே தான் இருக்க போகிறாரு. இருந்தாலும் இந்த மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் புதனோட சேர்ந்து சூரிய பகவான் நல்ல நிலையில் அவர் வீட்டில் இருக்காங்க. ஆட்சி பெற்ற நிலையில் ஆனி 19ற்கு மேலே ஆட்சி பெற்ற நிலைமையில் சூரிய பகவான் புதனோட இணைகிறதுனால மாத பிற்பகுதியில் அமோகமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குங்க. மாத முற்பகுதியில் சில போன மாதத்தில் உள்ளதை இந்த மாதம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி தடுமாறி இருப்பீங்க. அதை சரி செய்து இன்னி அடுத்த மாதம் பயணம் தொடங்கணும். பண வரவாக இருக்கட்டும், ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை கொடுத்த வாக்காக இருக்கட்டும், இல்லை சிறு தூர பயணத்தில் ஒரு விஷயம் முதலீடு பண்ணணும், நிலம் பார்த்துட்டு வந்திருக்கோம், ஆஃபீஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம், இடத்த ஷிஃப்ட் பண்ண போகிறோம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையில் ரொம்ப மனம் உழன்று, மனம் ஒன்று செய்ய செயல் ஒன்று செய்யும். மனம் இதுதான் செய்யணும்னு ஆசைப்படும், செயல் வேறு செஞ்சுட்டு போயிடும். அப்போது என்ன நடக்கும் பாருங்கள். இதை சரி கட்டுறதுக்கே இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இவ்வளோ நாள் இவ்வளோ பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இது சரி செஞ்சுருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், அந்த வேலையை விடாமல் இருந்திருக்கலாம், இவரை எதிர்த்து பேசாமல் இருந்திருக்கலாம், சொன்னப்பவே அங்கே போய் நம்ம கரெக்டாக அந்த ஆஃபீஸில் நின்று இருந்தால் இன்றைக்கி அந்த பேப்பர் நம்ம கைக்கு வந்திருக்கோம், பாசிபிலிட்டி ஆகிருக்கும். இப்படி இன்னொன்று நம்ம போயிருந்தால் இந்த ஆஃபீஸில் இல்லை இந்த பில்டிங்கில் நமக்கான விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. காலதாமதம் அப்படிங்கிறதுனாலையோ இல்லை வீண் அலைச்சல்னாலையோ அங்கே நம்ம போக மாட்டோம். அதே நேரம் நம்ம போகிற டயத்துக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகியோ இல்லை கொரியர் திருப்பி பேக் பண்ணியோ வந்தவங்கக்கிட்டே போயிருக்கோம். அப்போ அங்கே போய் நம்ம வாங்குகிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் இந்த ஆனி மாதத்தின் முதல் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சில தர்ம சங்கடத்தை கொடுக்கும். இருந்தாலும் மனம் ஓயாது, மனம் ரொம்ப தைரியமாக இருக்கும். அப்போது என்னைக்கு சூரியனோட சேர்றீங்களோ அன்னைக்கு ஒரு அறிவாற்றல் பெருகும், யோசனை திறன் வலுக்கும். இரண்டாம் பிள்ளைகள் இளைய பிள்ளைகளுக்கான விஷயத்தை நம்ம ரொம்ப கால தாமதப்படுத்திட்டோம் அப்படின்னு யோசிக்க சொல்லும். இந்த மாதம் ஆனி மாதம் பிற்பகுதியில் ஏதாச்சும் படிப்பு விஷயமா இல்லை ஆராய்ச்சி கல்வி விஷயமா இல்லை ஒரு யூனிவர்சிட்டி விஷயமா நீங்கள் ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அதே சமயம் உங்கள் களத்திர பாவத்திற்கு பதவி உயர்வு, அதாவது மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ கணவனாக இருந்தால் மனைவிக்கோ பதவி உயர்வு கவர்மெண்ட் ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டாக்டரேட் பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவ ரீதியான முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆடிட்டர் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு இல்லை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இல்லை ரிசல்ட் வரணும்னு காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவான ரிசல்ட் வர போகிறதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஜோதிடம் ரீதியாகவோ அல்லது வாக்குஸ்தானத்தை வைத்து கமிஷன் சர்வீஸ்
கமிஷன் மண்டி, இல்லைன்னா வந்து ஒரு சிறு தூர பயணத்தில் போயிட்டு தினமும் ஒரு சிறு தூர பயணத்தை போயிட்டு வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே உங்களை முதலாளியாக வைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அல்லது எம்டிக்கு கீழே உள்ள ஒரு பொறுப்புக்கு உங்களை கொண்டு வந்து நீங்கள் இனிமேல் வந்து எனக்கு நிகராக இதை பார்த்துக்கணும், உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் நான் ஒப்படைச்சிட்டு ஃபாரின் கிளம்புறேன், நீங்கள் தான் எனக்கு அதிகமான ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசி நேயர்களுக்கு. அதே சமயம் பதவி உயர்வு மட்டும் போதுமா? பதவி உயர்வோடு பணம் சம்பந்தமான உயர்வும் இந்த மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு காத்திருக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய அளவுக்கு அப்பாவோட வேலையை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. தந்தையார் சொத்துக்கள், தந்தையார் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பாரம்பரியமாக நாங்கள் வாழையடி வாழையாக சொந்த தொழில் சுய தொழில் பண்ணுறோம், ஆனால் எனக்கு மட்டும் அந்த கலை வந்து கைவர மாட்டேது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நம்ம கற்ற விஷயங்கள் வந்து வெளிப்படையாக தெரிய கையாளக்கூடிய, பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எப்படி வேணால் கற்றுக்கலாங்க, 10 பேர்கிட்ட கேட்டு கற்றுக்கலாம், ஆனால் அதை நம்ம கையாளக்கூடிய பக்குவம் வரணும், நம்மக்கிட்ட அதை அடங்கணும். அப்பங்கும் போது தான் நமக்கு அது வெளிப்பட்டு அதில் நம்ம சர்வைல் ஆக முடியும். ஒரு புகழ், இப்போ நான் வந்து ஒரு நகை ஆசாரி, நான் ஒரு நகை செய்கிறேன், ஒரு விஷயம் செய்கிறேன்னா பார்க்கலாம், பக்கத்தில் பின்னாடி இருந்து உங்களுக்கு அவர் பெரியவரோ உங்கள் அப்பாவோ கற்றுக் கொடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் அவங்க இல்லாதப்போ அதை நீங்கள் செய்ய முயற்சிக்கும் பொழுது நீங்கள் உண்மையிலே அதை கற்றுக்கிட்டீங்களா? உண்மையிலே அது உங்களுக்கு அடங்கி உங்களால் அதை கையாள முடிகிறதா? யாருடைய துணையும் இல்லாமல் அந்த காரியத்தில் ஜெயிக்க முடிகிறதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. துணைக்கு யாரும் இல்லாமல் ஒரு லீவ் லெட்டர் கூட எழுத முடியாது. 10 வாட்டி கேட்பாங்க, ரைட்டா 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 அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து கற்ற கல்வி கற்ற கலை கைக்குள் அடங்கி உங்களுக்கு அடிமையாகக்கூடிய காலகட்டம். அப்போ யார் துணையும் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் உடல், உள்ளம், மனம், பேச்சு, பார்வை, வார்த்தை, எண்ணம், செயல்பாடு கிடைக்கும் வெற்றி, வெற்றியில் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் அனைத்தும் நீங்கள் கற்ற கல்வியினால் வெளிப்படக்கூடிய ஒரு தன்மையாக இந்த மாதம் இருக்கும். ஆனி மாதம் 19ஆம் தேதியிலேருந்து 32 தேதி வரைக்கும் நீங்களே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க. செல்வாக்கு பெருகும். உங்களை வந்து விட்டு கொடுத்துட்டதுனால நமக்கு நட்டோன்னு நினைக்கக்கூடிய தன்மை அதிகமாக வரும். வேண்டி விரும்பி நீங்கள் எங்களோட இந்த டீமில் இருக்கணும் அப்படின்னு ஹெச்ஆர் பொசிஷன்லேயோ டீம் லீடரோ யாரோ உங்களை அரவணைத்து கொண்டு உங்கள் மூலமாக அவர்கள் வளர்ச்சி அடையும் வாய்ப்பினை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். கை நிறைய காசு வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, சனிக்கிழமை நல்ல அந்த எண்ணெய் வாடை வந்து இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு காலையிலே போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு தயிர் சாதம் நீங்களே பண்ணி ஒரு ஏலக்காய் அதில் வச்சு தானமாக கொடுக்கும் பட்சத்தில் இந்த புதன் வக்ரமாக இருந்தாலும் சரி, புதன் நிவர்த்தியாக இருந்தாலும் சரி, உங்கள் 3ஆம் இடம் உங்கள் சகாயஸ்தானம்னு சொல்லுவாங்க, எதுவும் சகாயமாக கைவரக்கூடியது, கை நிறைய காசு, நினச்ச நேரத்தில் செலவழிக்கக்கூடிய காசு. அந்த மகாலட்சுமி வந்து தன்னால் கையில் உட்காந்துப்பாங்க. அப்போ செல்வம் செல்வாக்கு பெருகும். இந்த மாதம் வந்து பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு குறையில்லாத செல்வம் வந்து சேரும்.
பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. தொழில் விருத்தி செய்யும் இடத்துல மட்டும் சற்று நீங்கள் யோசிக்கணும். 10ல் ஒரு பாவியாச்சும் இருக்கணும். உங்களோட பாவி 10ல் தான் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்வார். அதே சமயம் கடன் வாங்கி முதலீடு பண்ணக்கூடிய தொழிலில் கடன் கூட நீங்கள் வாங்குங்க, தைரியமாக வாங்குங்க. ஆனால் அதை தொழிலில் முதலீடு பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சிட்டா அந்த இடத்துல தப்பாயிடும். செலவு பண்ணுங்க, முதல் கடனை அடைங்க, அதெல்லாம் தைரியமாக பண்ணலாம். இது எல்லாமே ஒரு 20% தான் நேர்களே. ஒருவேளை அதை நான் நினச்ச கடன் நான் 1 கோடி ரூபா லோன் பண்ணியிருந்தேன், அது எனக்கு கிடச்சிருச்சு, ஆனால் என் தொழிலுக்காக தான் கேட்டிருந்தேன். இப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து கொள்ளலாம். ஏன்னா ஜாதக ரீதியாக தான் பெரும் பலனே இருக்குது. 100%. கோச்சாரம் 20% தான். இன்னும் சொல்லப்போனால் கோச்சாரம் தன் ராசியை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கும் நபர்களுக்காக மட்டுமே அவர்களுக்கு சென்று அடைவதற்காக சொல்லப்படுது. ஏன்னா அவங்க எங்கே போவாங்க, ஜாதகம் இல்லாமல் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. தான் ராசிக்கு சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார், யார் பாவி, யார் நட்பு அப்படிங்கிறது. சரி, காதல் கைகூடும் காலகட்டமா? ஆமாம். திருமணமாகும் காலகட்டமா? ஆமாம். கௌரவமாக திருமணமாகும் காலகட்டமா? ஆமாம். சில பேர் வீட்டில் லவ் பண்ணியிருப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நீ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், பெரியவங்க சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. தந்தையாரின் தலையீட்டிலோட அந்த கல்யாணம் நடைபெறும். திடீர்னு உங்கள் தந்தையார் மனம் மாறுவார். மனம் மாறுறதுனால கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் கௌரவமான முறையில், கலாச்சார சீரழிவு இல்லாமல், உங்களோட கேஸ்டிங்கில் எப்படி 4 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அமையும். கோயில் காரியமாக ஈடுபடும் போது சில தடைகள் வந்தால் ஒரு 8 பேரிச்சம்பளம் எடுத்து ஒரு 8 பேருக்கு கொடுக்கலாம். கொடுத்தா கோயில் சம்பந்தமான காரிய தடைகள் நீங்கும். இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம், இல்லை கோயிலில் அவங்க உறவினர் கல்யாணம், நீங்கள் தனியாக போனால் கூட அங்கே ஒரு 3 நாள் தங்க முடியாது. ஆனால் ஆஃபீஸில் லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் மேடம். 8 பேரிச்சம்பளம் எடுத்துக்கோங்க, 8 பேருக்கு தானம் கொடுங்க, லீவு கிடச்சிரும் உங்களுக்கு. இல்லைன்னா சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு 2 விளக்கு போட்டுட்டு, எனக்கு இந்த மாதிரி கோயில் காரியமாக தான் லீவு கேட்குறேன், எனக்கு மனக்கசப்பு இல்லாமல் என்னோடய முதலாளி அது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் அயன சயன சுகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறதுனால சுற்றுலா தலங்களுக்கு மனைவியோடையோ கணவனோடையோ இன்ப சுற்றுலா போய் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஜாஸ்தி இருக்குங்க. அந்யோன்யம், உங்கள் தாம்பத்தியத்துக்குள்ளே அந்யோன்யம் பெருகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் உண்டாகும். அப்போது மிதுன ராசி நேயர்களுக்கு ஏதாச்சும் முதல் மாதத்தில் சிறு காரிய தடை வந்துச்சுன்னா கண்டிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் படத்தை வைத்து ஒரு விளக்கு ஏற்றுவதோ, மீனாட்சி அம்மன் அஷ்டோத்திர நாமாவளி படிப்பதோ, அல்லது மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை போட்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு தண்ணி வச்சு ஒரு பானக்கம் வச்சு கும்பிடுறதோ, இது அந்த முதல் மாதத்துக்குரிய தடைகளை விளக்கும். கண்டிப்பான முறையில் வீடை சுத்தம் பண்ணி சாம்பிராணி போட்டு 2 நெய் விளக்கு ஏற்றி பெருமாளை சேவிக்கிறது மூலம், புதன் ஓரையிலையோ அல்லது காலையில் 6 to 7 சேவிக்கிறது மூலம், புதன்கிழமை ஃபுல்லாக நல்ல கோயிலுக்கு போயிட்டு ராமஜெயம் பண்ணுவதன் மூலம் முதல் பாதியான இந்த ஆணி மாதத்தை மிதுன ராசிக்காரர்கள் ஜெயித்து விடலாம். இது ஒரு பொது பரிகாரம். எந்த தடைக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, ஒரு சிறு பரிகாரம் சொல்லுங்கன்னா, திருநங்கைகளுக்கு அன்னமிடுங்கள். அதே சமயம் 8 வயது பெண் குழந்தைக்கு புஸ்தகம் வாங்கி கொடுங்க, நோட் புக் வாங்கி கொடுங்க, இல்லை பச்சை கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, கல்வி சம்மந்தமாக ஏதாச்சும் வாங்கி கொடுங்க.
நன்றி மிதுன ராசினியர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.